விட்டது மகாஜனங்களே. எனக்கு ஒரு பயமும் கிடையாது. நான் டெல்லிக்கும் போய் பேசுறேங்கிறதுனால ஏதோ திருச்சியில மூலையில நின்று கோவிட்டு ஓடி ஒளிகிற ஆளு கிடையாது. நான் 33 வருஷத்துக்கு பின்னாடியும் ஒளிய மாட்டேன். அது 33 வருஷத்தை இன்னும் முன்னாடி கொண்டு போக முடியுமான்னு பார்ப்பேன். என் குரல் அதற்காக ஒலிக்கும். இந்த 543க்குள்ள திராணி இருந்தா 33% கொடுங்க. இல்லைன்னா இப்போ ஏற்பட்ட தோல்வி தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் என்பதை இங்கிருந்து அங்கும் கேட்கும் என்ற தைரியத்தில், இந்த ஊடகங்கள் வழியாக அங்கேயும் அது கேட்கும் என்ற தைரியத்தில் சொல்லுகிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் 2 நாளைக்கு முன்பு மோடி அரசு தாக்கல் செய்ய இருந்த மசோதாவை தீ வைத்து கொளுத்தி இந்தியாவையே திரும்பி பார்க்க செய்தார். அவர் அந்த மசோதாவை தீ வைத்து கொளுத்திய அந்த வெப்பத்தை தான் நாடாளுமன்றத்தில் நாங்கள் எதிரொலிக்க செய்தோம். தமிழ்நாட்டை சார்ந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே நேற்றைக்கு முன்தினம் நடத்திய போராட்டம் தமிழ்நாட்டின் இந்தியாவின் வரலாற்றில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு போராட்டம். அதை நாங்கள் நடத்தியதற்கு காரணம், நீங்கள் எங்கள் அணியை, மதச்சார்பற்ற அணியை, திமுக தலைமையிலான அணிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்ததால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் உரிமை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. தேர்தல் என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதிமுகவில் தலைமை இல்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தலைமை இல்லை. இப்பொழுது இருக்கிற தலைமை தன்னை அடகு வைத்து விட்டது. எனவே தலைமை உள்ள ஒரு கட்சி எது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே போட்டி என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்று இருந்தாலும், திமுக தன்னுடைய திட்டங்களால் கடந்த 5 ஆண்டு காலத்திலே முதலமைச்சர் வழங்கிய திட்டங்களின் மூலம் மக்களிடையே பெரும் மதிப்பை பெற்றிருக்கிறது. எனவே இந்த போட்டியிலே வெற்றி பெறப் போவது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேரடியாக நம்முடைய வீட்டுக்கு நிறைய திட்டத்தை கொண்டாந்திருக்கிறார். நம்ம இல்லத்துக்கும் திட்டத்தை கொண்டாந்திருக்கிறார். நான் ஒன்றை 2 நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சாய்மாரியாக இருக்கிற காரணத்தினால் பானை சோருக்கு பருக்கு சோறு பதம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் சொல்றேன். அதாவது இல்லம் தேடி கல்வின்னாங்க. கொரோனா காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு போவதை நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வீடு தேடி சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அருமை அண்ணன். 1. 2வது மக்களை தேடி மருத்துவம். ஊடகங்களிலே ஒரு வதந்தியை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். தலித் இளைஞர்கள் சினிமா ஹீரோ பின்னால் போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்ற வதந்தி. அப்படி சினிமா மோகம் படைத்தவர்களா நீங்க? ஹீரோ மயக்கம் உள்ளவர்களா நீங்க? கொள்கை பிடிப்பு இல்லாமல் யார் பின்னாலும் போகக்கூடியவர்களா நீங்க? அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவே தேடி வந்திருக்கிறேன்.